நல்லா இருக்கா மேடம். மிதுனத்துக்கு சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா கர்ம சனியாக இருக்கார். தொழில் ஸ்தானத்தில் ஜீவன ஸ்தானத்தில் தொழில் கிரகம் அப்படின்னு சொல்லலாம். என்ன ஒரு பெரிய அதாவது சனி பெயர்ச்சி ஆனதுலேருந்து மிதுனத்துக்கும் சனிக்கும் ஒரு விதமான மிஸ்மேட்ச் நடந்துருந்துச்சு என்ன அளவில் அப்படின்னு சொல்லலாம். எப்படி சனி பகவானுக்கு ஆல்வேஸ் ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்கள பிடிக்கும். மிதனத்துக்கு ஆல்வேஸ் ஸ்மார்ட் ஒர்க் தான். என்னால் ஹார்ட் ஒர்க்கில் எனக்கு ஆகவே ஆகாது. என் மூளை தான் நான் வேலை செய்வேனே தவிர ஓட ஓடுவனே தவிர என்ன ஓட ஓட மாட்டேன். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மிதுனம். அப்போ சனி பெயர்ச்சியானதுலேருந்து மிதுனத்துக்கு வேலையில் இன்க்ரிமெண்ட்டு ப்ரொமோஷனு வருமானம் நிறைய அதிகமாக வருது. சொந்த தொழில் வச்சு நடத்துறவங்களுக்கு நிறைய கிளைண்ட்ஸ் வந்தது எல்லாமே இருந்தாலும் அதுக்கும் மேலே சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா மேடம் மிதுன ராசி அன்பர்களுக்கு 8 மற்றும் 9 அதிபர். அஷ்டமாதிபதியும் அவர் தான், பாக்கியாதிபதியும் அவர் தான். இப்போ இவங்களோட மிதுனத்துக்கு ஹிடன் சீக்ரசிஸ் ஏதாவது இருக்குமா? நிறைய பேருக்கு இருக்கும். ஸ்மார்ட் ஒர்க் பண்ணாத ஹார்ட் ஒர்க் பண்ணு, அப்பதான் உனக்கான பலனை கொடுப்பேன். கஷ்டப்படன் போட்டு அந்த 40 நாள் எப்பயுமே அவர் மந்த கிரகம்னு நாங்க ஜோதிடத்துல சொல்றோம். ஆனா எப்பயுமே ஆக்டிவா இருக்க ஒரே கிரகம் அவர் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எல்லளவும் அவர் கொடுக்கக்கூடிய கெடுபலன்களா இருந்தாலும் சரி நல்ல பலன்களா இருந்தாலும் சரி மறக்கவும் மாட்டாரு, மன்னிக்கவும் மாட்டாரு. அப்படி ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் தீபா அருளாளன் மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நீங்க நல்லா இருக்கேன் மேம். ரொம்ப சிறப்பா இருக்கு உங்களுடைய பதிவுகள் எல்லாம். நிறைய வித்தியாசமான பயிற்சிகள், ஒவ்வொரு மாசத்துக்குமான பயிற்சிகள் என்ன, அதே மாதிரி நம்ம பெரிய பயிற்சிகள் குரு பயிற்சி, சனி பயிற்சி, இதெல்லாம் நிறைய நல்ல நல்ல பதிவுகளா கொடுத்துட்டு இருக்கீங்க. மக்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்டா ஒவ்வொரு பதிவையும் பார்த்து நமக்கு கமெண்ட்ஸ்லாமும் கொடுக்குறாங்க. உங்களுக்கு கால்ஸ்லாமும் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பாராட்டுகள் நம்ம சேனலுக்கும் வந்துட்டு இருக்கு. உங்களுடைய பதிவுகள் எல்லாம் நல்லா இருக்கு, மேடம் கொடுக்கக்கூடிய பதிவுகள் எல்லாம் சூப்பரா இருக்கு, ரெகுலரா பண்ணுங்கன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கு உங்களுக்கு முதல்ல வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் மேம். இப்ப இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து சனி வக்ர பயிற்சி. ஜூலை மாதம் 27ஆம் தேதி வருது. அது வந்து எத்தனை மாதங்களுக்கு இருக்கு, எத்தனை நாட்களுக்கு அது கண்டினியூ ஆகுது, ஒவ்வொரு ராசிக்கும் வந்து என்னென்ன மாதிரி விஷயங்கள் அந்த சனி வக்ர பயிற்சியில மக்களுக்கு நடக்க போகுது மேம்? கண்டிப்பா மேடம். இப்ப நிறைய பேருக்கு என்ன தோணும் அப்படின்னா, இப்பதான் சனி பகவான் பயிற்சியானார், சனி பகவான் பயிற்சினால நம்மளுக்கு இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப சம்பந்தமே இல்லாம சனி வக்ர பயிற்சின்னு ஒண்ணு கொடுக்குறாங்களே அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் மேடம். அப்ப சனி வக்ர பயிற்சி அப்படின்னா என்ன அப்படின்னு மக்களுக்கு புரிய வைக்கலாம். பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா மேடம் சனி பெயர்ச்சி அப்படின்றது சனி ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு டிராவல் பண்ணி போறது அப்படின்னா அதுக்கு அவரு 2.5 வருஷம் காலகட்டம் எடுத்துப்பார், ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு போறது. இப்ப சனி பகவான் மீனத்துல இருக்கார். மீனத்துல இருக்கவர் இப்ப வக்ரகதி அடைகிறாரு. அததான் வக்ர பயிற்சி அப்படிங்கிறாங்க. வக்ரகதினா மீனத்துல இருந்து அவர் கும்பத்துக்கு வர்றது இல்லை மேடம், ராசி மண்டலங்களை கடக்கிறது இல்ல, மீனத்திலேயே தான் இருப்பாரு. நட்சத்திர பாதத்தை கடப்பார், மீனத்திலேயே இருப்பாரு. ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ரொம்ப ஸ்லோவா மூவ் ஆவாரு அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஸ்பீடா ஓடிட்டு இருந்த சனி பகவான் ஸ்லோ மோஷன்ல போறாரு அப்படின்னு வச்சுக்கலாம். ஆல்ரெடி அவர் மந்தம் தான் இருந்தாலும் அந்த மாதிரி நம்ம மைண்ட்ல வந்து செட் பண்ணிக்கலாம். சோ இந்த சனி பகவான் வக்ரகதி அடையக்கூடிய காலகட்டத்துல என்ன அப்படின்னா இட்ஸ் ரெவ்யூ பீரியட் அப்படிம்பாங்க மேடம். வாழ்க்கையில இது ஏற்கனவே நடந்துருச்சையா நம்மளுக்கு திரும்பவுமா அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வரும். நல்லதுலயும் நம்ம அப்படி யோசிக்கலாம். சில மன கஷ்டங்கள், மனசஞ்சலங்கள், உறவுகள் கிட்ட ஏமாந்தது, உறவுகள் கிட்ட சந்தோஷப்பட்டது, குழந்தைங்களால மதிக்கத்தக்க ஒரு பேர் வாங்குறது, குழந்தைங்களால கஷ்டப்பட்டது எல்லாமே திரும்பி வராம இருக்கும் லைஃப்ல. இட்ஸ் அ ரிவ்யூ பீரியட். நம்மளுக்கு ஒரு கர்மிக் லெசன்ஸ் அப்படின்றது வரும். உறவுகள் எல்லாம் டெஸ்ட் மோட்ல போறாம இருக்கும். நம்மளுக்கு இவ்வளவு வந்து பாருங்க சூப்பரா உறவுகள்லாம் வந்து சேர்ந்தாங்க, திருப்பி உறவுகள் நம்மளை விட்டு பிரியிறாங்களே, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும் மேடம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இந்த சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருந்தாலும் அவரால் நிறைய நல்ல பலன்கள் அப்படின்றது ஆல்மோஸ்ட் எல்லா ராசிக்கும் இருக்கதான் செய்து. எந்தெந்த ராசிக்கு என்னென்ன பலன்கள் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது எவ்வளவு காலகட்டம் அப்படின்னு நீங்க கேட்டீங்க. ஜூலை 27 இருந்து டிசம்பர் 11 வரைக்கும் சனி பகவான் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு மேடம். ஆனா பலன்களை நம்ம 2ஆ தான் சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னா ஜூலை 27 இருந்து டிசம்பர் 11 வரைக்கும் வக்ரகதி அடைஞ்சாலும் நவம்பர் 1 வரைக்கும் குருனோட பார்வை இருக்கும். 1/11 இருந்து குருனோட பார்வை இருக்காது. ஆக வக்ரகதி அடைஞ்ச சனி பகவான் குருவின் பார்வையினால் கொடுக்கக்கூடிய பலன்கள். வக்ரகதி அடைஞ்ச சனி பகவான் குருனோட பார்வை இல்லாம குரு அதிசாரமா வந்து பாத்தீங்கன்னா சிம்மத்துக்கு போவார். சிம்மத்துக்கு போகும்போது கொடுக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு 2ஆ நம்ம சொல்லணும். அப்ப கிளைண்ட்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா மக்கள் வந்து
அந்த ஸ்கிப் பண்ணாம பாக்குறாங்க அப்படின்னா நம்ம சொல்லக்கூடியது தெளிவா புரியும் மேடம். நிச்சயமா. ஏன்னா இதுல 2 விதமான விஷயங்கள் மேம் வந்து சொல்ல போறாங்க. ஸோ ஒவ்வொரு ராசி நேயர்களும் உங்களுக்கான பதிவை வீடியோ ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் 2 விஷயமும் உங்களுக்கு தெளிவா புரியும். இப்ப நம்ம ஒவ்வொரு ராசியா பார்த்துடலாம் மேம். கண்டிப்பா. வந்து மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி என்ன நற்பலன்களை கொடுக்க போகுது? மிதுனத்துக்கு சனி வந்து ஆல்ரெடி நல்லா இருக்கா மேடம். மிதுனத்துக்கு சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா கர்ம சனியாக இருக்காரு. தொழில் ஸ்தானத்தில் ஜீவன ஸ்தானத்தில் தொழில் கிரகம் அப்படின்னு சொல்லலாம். என்ன ஒரு பெரிய அதாவது சனி பயிற்சி ஆனதுலேருந்து மிதுனத்துக்கும் சனிக்கும் ஒரு விதமான மிஸ்மேட்ச் நடந்துருந்துச்சு என்ன அளவில் அப்படின்னு சொல்லலாம். எப்படி சனி பகவானுக்கு ஆல்வேஸ் ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்கள பிடிக்கும். மிதுனத்துக்கு ஆல்வேஸ் ஸ்மார்ட் ஒர்க் தான். என்னால் ஹார்ட் ஒர்க்கில் எனக்கு ஆகவே ஆகாது. என் மூளை தான் நான் வேலை செய்வேனே தவிர ஓடவே தவிர என்ன ஓட மாட்டேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மிதுனம். அப்போ சனி பெயர்ச்சியானதுலேருந்து மிதுனத்துக்கு வேலையில் இன்க்ரிமெண்ட்டு, ப்ரொமோஷனு, வருமானம் நிறைய அதிகமாக வருது. சொந்த தொழில் வச்சு நடத்துறவங்களுக்கு நிறைய கிளைண்ட்ஸ் வந்தது எல்லாமே இருந்தாலும் அலைச்சல் ரொம்ப ஜாஸ்தி இருந்துச்சு. முடியல அப்படின்ற மாதிரி நிறைய மிதுனம் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ குரு பயிற்சியாகி குருனோட உச்ச பார்வை சனி மேலே படுது, 9ஆம் பார்வை. அது ஒரு பெரிய ப்ளஸ். இப்போ சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கிறது அதுவும் ப்ளஸ். குருனோட பார்வை ஃபஸ்ட்டு வக்ரகதி அடைஞ்ச சனியே வந்து பெரிய நான் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக இருக்க மாட்டேன் அப்படின்ற எண்ணத்துக்கு வந்துட்டான். அதுக்கும் மேலே குருனோட பார்வை வந்து பின்னாடி எப்பா நீ என்ன வேணா வேலை செய், எப்படியான வேலை செய், உனக்கான பலனை நான் கொடுத்துட்றேன், நான் எந்த விதத்துலையும் பிடிக்க மாட்டேன் அப்படின்ற ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் இல்லாமல் லீனியன்ட் ஆஃபீஸராக மாறிடுறேன். இது ஒரு பெரிய ப்ளஸ். அதுக்கும் மேலே சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா மேடம் மிதுன ராசி அன்பர்களுக்கு 8 மற்றும் 9க்கு அதிபன். அஷ்டமாதிபதியும் அவர் தான், பாக்கியாதிபதியும் அவர் தான். இப்போ இவங்களோட மிதுனத்துக்கு ஹிடன் சீக்ரசிஸ் ஏதாவது இருக்குமா? நிறைய பேருக்கு இருக்கும். எல்லா ராசிகளுக்குமே இருக்கும். ஈச் அண்ட் எவ்ரி காயின் ஹஸ் 2 sides அப்படிம்பாங்க. அந்த மாதிரி உடனே எல்லா ராசிகளும் தப்பு அப்படின்னு நம்ம போர்ட்ரேட் பண்ணல. ரொம்ப சிம்பிள். எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேடம் நம்மளை பற்றி யோசிக்கிறோம் அப்படின்னா நம்மளே வந்து இப்படிலாம் நம்ம செஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஏதாவது இருக்கும். ஒன்று குடும்பத்தில் ரியாக்ட் பண்ணியிருப்போம், இல்லை ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா சாணக்கிய தானத்தை பண்ணியிருப்போம், இல்லைனா யாரையாவது அடிச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முன்னேறிப்போம், இப்படி ஏதோ ஒன்று பண்ணியிருப்போம். இத்தினூண்டு இவ்வளோ பெருசு, அந்த அளவு தான் டிஃப்ரென்ஸே தவிர கண்டிப்பாக இருக்கும். ஃப்ரீக்வன்சிஸ் நான் திரும்பி செஞ்சேன் வாழ்க்கையில் ஒரே முறை தப்பு செஞ்சப்போ தெரியாமல் உன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கினேன், தெரியாமல் எங்கள் அம்மா சொன்னாங்களே கல்யாணம் பண்ணிக்கினேன், இந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது. தெரியாமல் லவ் பண்ணேன், அந்த லவ் பண்ண பையன் உண்மை நினச்சி லவ் பண்ணேன், அந்த லவ் பண்ண பையன் என்னை பயங்கரமாக இமோஷனலி ட்ராப் பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னா 8ஆம் பாவம் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா மேடம் ஹிடன் சீக்ரசிஸ். இவங்களோட ஆயுசை குறிக்கக்கூடிய பாவம். பெண்களுக்கு அவங்களோட மாங்கல்ய ஸ்தானம், மரபு வழி சொத்துக்கள், எங்களோட பூர்வீக சொத்துக்கள்லாம் இருக்குன்னா அதை குறிக்கக்கூடிய பாவம். அதே மாதிரி ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ் இதையும் குறிக்கக்கூடிய பாவம். அப்போ சனி 8ஆம் பாவத்தை அதிபன் வக்ரகதி அடையும் போது என்ன பண்ணுவான், இவங்களோட ஹிடன் சீக்ரசிஸ் இவங்களை இமோஷனலி தின்னுட்டே இருக்கு. சிலது வந்து பார்த்தீங்கன்னா மேடம் காலில் சுற்றுற பாம்பு மாதிரி போவாது அப்படிம்பாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி ஏதாவது உறவுகள் இருந்துச்சுன்னா கபால்னு எங்களை விட்டு போயிடும். அதுங்க கிட்ட பிரச்சனையை அனுபவிச்சாங்க அப்படின்னா அதுலேருந்து வெளியே வருவாங்க. ரொம்ப நாள் ஆசைப்பட்டிருப்பாங்க, தெரியாமல் செஞ்சுட்டேன். தெரிஞ்சே செய்கிற தப்புக்கே கூட மன்னிப்பு அப்படின்றது உண்டு. ஒரு குறிப்பிட்ட அனுபவத்துக்கு பின்னாடி கர்மாக்கள் அனுபவிச்ச பின்னாடி மன்னிப்பு அப்படின்றது உண்டு. தெரியாமல் செஞ்சுட்டு வருத்தப்பட்டிருந்தாங்கன்னா இந்த காலகட்டம் ரிலீவ் ஆவாங்க. இதுதான் மிதுனத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். அதே மாதிரி மரபு எங்களுக்கு வந்து பூர்வீக சொத்து இருந்துச்சு. இப்போதான் வந்து சொத்துன்னா ட்ராப் பண்ணுறதுக்குன்னே ஏகப்பட்ட கூட்டம் அலையுது பார்த்தீங்களா மேடம். அந்த சொத்து ஒருத்தனோட பிடியில் இருக்கு. அவள் வந்து கட்சிக்காரன் எங்களால் ஒன்றுமே பண்ண முடியல, என்ன பண்ணுறதுனே தெரியல, நான் வயிறேறீர ஆனால் அந்த சொத்தை என்னால் வாங்க முடியல. இந்த காலகட்டம் சனி உனக்கு வாங்கி கொடுத்துருவோம். அது குறித்து உனக்கு நியாயமான எண்ணங்கள் இருக்கு, நீ எந்த தப்பும் செய்யல அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் குறித்து உனக்கு ஒரு பெட்டர்மெண்ட் அப்படின்றது வந்துடும். மரபு வழி சொத்துக்கள்ல பிரச்சனையா உனக்கு சாதகமாக பலன் வரும். ஒரு உறவு உன்னை வந்து ரொம்ப ட்ராப் பண்ணி உன் மூளையை வந்து தின்னுட்டு உன்னை ரொம்ப கஷ்டப்பட்டு நீ ரொம்ப நாளாக நிம்மதி இல்லாமல் இருக்கே, அதுலேருந்து வெளியே வருவேன். அதே மாதிரி பெண்கள் கணவரோட உடல் ஆரோக்கியம் ரொம்ப மோசமாக இருக்குங்க, ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டிருக்கு, அதில் நல்ல முன்னேற்றம் அப்படின்றது வந்துடும். இந்த மாதிரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அப்பப்போ எனக்கு கண்டம் வந்துட்டே இருக்குங்க, இதுலேருந்து தீர்வே இருக்க மாட்டேங்குது, அப்பப்போ மருத்துவ செலவுல நான் போயிட்டே இருக்கேன், ரொம்ப இன்டென்சிஃபைடாக அனுபவிக்கிறேன், கர்மிக் எஃபெக்ட்ஸ் அதுலேருந்து வெளியே வருவாங்க. இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயம் சாலிடாக நடக்கும் மேடம். இது ஒரு பெரிய ப்ளஸ். அதே மாதிரி பாக்கியஸ்தானத்துக்கும் அவர் தான் அதிபன். அதாவது பாக்கியஸ்தானம் மட்டும் இல்லை மேடம், அது ஹையர் எஜுகேஷன் குறிக்கக்கூடிய பாவம், அப்பானோட உறவு முறையை குறிக்கக்கூடிய பாவம். இப்போ நீங்கள் தனுஷர் படத்தில் நிறைய பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்தான், எங்கள் அப்பா சொன்னான், எங்கள் அப்பா என்னை இப்படி பண்ணுறான் அப்படி பண்ணுறான் அப்படின்லாம் அவர் பேசுவார். அந்த மாதிரி சொல்லக்கூடிய மிதுர்மானி உங்கள் அப்பா அவ்வளோ உன்னை இரிட்டேட் பண்ணுற, அதாவது என்னென்ன மேடம் அப்பா வந்து நல்லதுக்கு சொல்ல அந்த சொல்கிற மேனிஃபெஸ்டேஷன்ஸ் அதை எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் சொல்லலாம். சில அப்பாக்கள் இருக்காங்க, பிள்ளைங்களை வந்து பார்த்தீங்கன்னா கார்னர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. 4 பிள்ளைங்க இருக்குன்னா ஒன்றை மட்டும் கார்னர் பண்ணுவாங்க, 3 தலைமையில தூக்கி வச்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்குன்னா கூட இந்த காலகட்டம் உங்க அப்பா உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும்.
டவுட்டே வேண்டாம். உங்கள் அப்பா குறித்து உங்களுக்கு நிறைய ஆசை. எங்கள் அப்பா வந்து பாரு ஏகப்பட்ட சொத்து இருக்குது, நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிங்கன்னா கொடுக்கவே மாட்டேங்கிறார், எங்கள் அப்பாவுக்கு என் மேலே பாசமே இல்லை, இப்படிலாம் இருக்குன்னா இந்த காலகட்டம் உங்கள் அப்பா உங்களுக்கு ஃபேவரான நிறைய விஷயம் செய்வார். ஹையர் எஜுகேஷன் படிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டம் ஹையர் எஜுகேஷன் நீங்கள் படிப்பீங்க, அதுக்கான ஒரு விஷயம் அப்படின்றது ஏற்படும். ரொம்ப நாளாக எனக்கு ஆசைங்க, எனக்கு வாழ்க்கையில் எதுவுமே கிடைக்கல, கோயில்களுக்கு போகணுன்னு ஆசைப்பட்டேன், இந்த தீர்த்த யாத்திரை போகணுன்னு ஆசைப்பட்டேன், காசி விஸ்வநாதரை போய் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன், பத்துமலை முருகனை போய் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். சிவன் சம்பந்தப்பட்ட ஆசைகள் எதுவாக இருந்தாலும் சாலிடாக நடந்துடும். சாலிடாக வந்து பார்த்தீங்கன்னா ஈசன் குறித்து ஏதாவது ஆசை இருக்குது அப்படின்னா நடந்துடும். சனி பகவான் நடத்தி வைப்பார் அப்படின்னு சொல்லலாம். என்ன இதெல்லாம் குரு பார்வை இருக்கும்போது ஸ்பீடாக நடந்துடும். ஏன்னா சனி வக்ரகத்தையே அடைஞ்சிருந்தாலும் குருனோட பார்வை இருக்கு, சூப்பராக நடந்துடும். குருனோட பார்வை இல்லாத கடைசி 40 நாட்கள் திருப்பி வேலையில ஒரு அலைச்சல், என்னடா இது பழைய குருடி கதவு தரடி அப்படிங்கிற மாதிரி திருப்பி வேலையில ஆரம்பிக்குதே, திருப்பி சனி அவரோட ஆட்டத்தை காமிக்கிறாரா, 40 நாள் குருனோட பார்வை இருக்காது, அவரோட வேலையை ஆரம்பிப்பார். நீ திரும்பி ஸ்மார்ட் ஒர்க் பண்ணாத, ஹார்ட் ஒர்க் பண்ணு, அப்பதான் உனக்கான பலனை கொடுப்பேன். எப்பயுமே அவர் மந்த கிரகம்னு நாங்க ஜோதிடத்துல சொல்றோம், ஆனா எப்பயுமே ஆக்டிவா இருக்க ஒரே கிரகம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எல்லாளவும் அவர் கொடுக்கக்கூடிய கெடுபலங்களா இருந்தாலும் சரி, நல்ல பலங்களா இருந்தாலும் சரி, மறக்கவும் மாட்டாரு, மன்னிக்கவும் மாட்டாரு அப்படின்னு சொல்லலாம். அப்பேற்பட்டவனும் மன்னிப்பான் சிவ வழிபாடு பண்றதுனால. ஸோ திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதத்துலையும் அலைச்சல் அப்படின்றது வரும். என்ன பண்ணாலும் ஸ்லோவாக இருக்கேப்பா, அப்போ சைலன்ஸ் இஸ் த கீ அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. சைலண்ட்டாக நான் பாட்டுன்னு ஓடிட்டே இருக்கேன், 40 நாள் நீ பண்ணுவியா பண்ணு, அதுக்கப்புறம் குரு 2027 5ஆம் மாதம் வரைக்கும் குருனோட பார்வை உன் மேலே இருக்குது, நீ ஒன்றும் பண்ண முடியாது, அதுக்கப்புறம் நீ ஆரம்பி, அதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இவங்க இருந்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை மேடம். நல்லது. சூப்பர் மேம். மிதுன ராசிக்கு ரொம்ப அற்புதமான விஷயம் சொல்லியிருக்கீங்க. கடைசி 40 நாள் தான் உங்களுக்கு ப்ராப்ளம், அது வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு ஜாக்பாட்டான காலகட்டமாக அமைய போகுது இந்த சனி வக்ர பயிற்சி. ரொம்ப நல்ல தகவல் கொடுத்தீங்க மேம். நன்றி. நன்றி மேம். இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த பதிவை மற்ற ராசிக்காரர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஆன்மீக பரிகாரம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தீபா அருளாளன் மேடமை நீங்க நேர்ல சந்திக்கணும், இல்ல ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னு நினைச்சாலும் வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையில நேர்ல சந்திக்கலாம். இல்ல நான் வெளியூர்ல இருக்கேன், வெளிநாட்டுல இருக்கேன், வெளி மாநிலத்துல இருக்கேன் அப்படின்னாலும் ஆன்லைன்ல நீங்க கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். உங்களுக்கு வேற ஏதாவது தகவல் தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எல்லா தகவல்களுக்கும் வீடியோல தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.